Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இது சில பேர் பாத்தீங்க அப்படினா கெட்டி குழம்பு அப்படினு கூட சொல்லுவாங்க. இத நீங்க வந்து சாதத்துலயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லா வகையான டிஃபனுக்கும் நீங்க சைடு டிஷ்ஷா வச்சுக்கலாம். இப்போ நான் சொல்லியிருக்கிற மெத்தட்ல நீங்க தக்காளி குழம்பு செஞ்சீங்க அப்படினா 10-15 நாள் நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் கெட்டு போகாது. ரொம்ப நல்ல டேஸ்டாவே இருக்கும். இப்போ வாங்க இந்த தக்காளி குழம்பு எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த தக்காளி குழம்பு செய்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமான்கள் எல்லாம் வதக்கிட்டு அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2லேருந்து 2.5 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் தாளிக்கிறதுக்கு பட்டை நல்லா இந்த சைஸில் 2 பட்டை, 3 கிராம்பு, ஒரு பாதி அளவு நட்சத்திர சோம்பு, கூடவே கல்பாசி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 பிரிஞ்சி சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவந்து வரட்டும். இப்போ இது எல்லாம் நல்லா பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் கசகசா சேர்த்துக்க போகிறேன். கசகசா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக வந்து கொஞ்சமாக ஒரு 2-3 கருவேப்பிலை இலைகளை சேர்த்துக்கலாம். கூடவே வந்து இதில் ஒரு 10 முழு முந்திரி பருப்பை உடச்சிட்டு சேர்த்துருக்குறேன். சப்போஸ் கசகசா இல்லாத இடத்துல இருக்கிறீங்க அப்படின்னா வெறும் முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாம் நல்ல ஓரளவு பொரிஞ்சு இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு முழுசாக போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு இந்த அளவு வெந்து வந்ததுக்கு அப்புறமா இதில் நம்ம பெரிய வெங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸில் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கினது கிட்டத்தட்ட ஒரு 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வெந்து வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் போடுறதுனால அந்த ருசி உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய வெங்காயம் போடுறதுனால அந்த இனிப்போட டேஸ்ட்டு இந்த குழம்புக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இந்த மசாலுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் கல் உப்பு போட்டிருக்கிறேன். டேபிள் சால்ட்னா ஒரு 1/2 டீஸ்பூனோ 3/4 டீஸ்பூனோ போட்டு நல்லா வேகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் ரெண்டுமே நல்லா வெந்து நல்லா கண்ணாடி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சவக்க வெட்டுற வேண்டாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்க போகிறோம். தக்காளியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் உள்ள தக்காளி 4 தக்காளி நீளமாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் 2 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இந்த தக்காளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து புளி சேர்த்துக்கணும். என்னோடதில் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக தான் இருக்கும், அதனால் சின்ன கோழிக்குண்டு அளவுக்கு புளி சேர்த்துருக்குறேன். சப்போஸ் உங்களோட தக்காளியில் ஆல்ரெடி புளிப்பு நிறையா இருக்குன்னா புளி நீங்கள் சேர்க்க வேண்டாம். இப்போ அந்த தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து ஓரளவு பாதி நல்லா வெந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல இதில் சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். ஏன்னா நம்ம இதில் மிளகும் நம்ம சேர்த்துருக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த குழம்பு வந்து நல்ல செவன்னு இருக்கிறதுக்காக இதில் நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்க போகிறோம். அது வந்து 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இதில் வந்து நிறம் மட்டும்தான் இருக்கும், காரம் உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. இது இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மசாலா எண்ணெய் பிரிய வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிய வதங்கிருச்சு. இப்போ இந்த சமயத்தில் 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ போட்டிருக்கிற தேங்காவோட நல்ல சுருள எண்ணெய் பிரிய வதக்கிக்கணும். அப்போ தான் இந்த குழம்பு உங்களுக்கு 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். ஒழுங்காக வதக்கலை அப்படின்னா சீக்கிரமாக வீணாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா சுருள வதக்கிக்கிட்டேன். லைட்டாக எண்ணெய் பிரியவும் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக வதக்கியிருக்கணும். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையுமே ஆற வச்சுடுங்க. கொஞ்சம் வெதுப்பானதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் எப்படி போட்டு அரைக்கலாங்கிறத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவு வெது நல்லா ஆறிடுச்சு. நல்லா பெரிய மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. இப்போ இதில் நீங்கள் தண்ணியெலாம் ஊற்றாமல் நல்லா வழு நைஸாக அரைச்சிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாக அரைக்கணும். அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியிலே உங்களுக்கு நல்ல இந்த அளவுக்கு அரைக்க வந்திருக்கும். அப்போ தான் அந்த குழம்பு உங்களுக்கு கரெக்டான டெக்ஸ்சரும் கன்சிஸ்டன்சியும் இருக்கும். இப்போ நம்ம குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த குழம்பு செய்கிறதுக்கு நல்லா அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நல்லெண்ணெய் ஒரு 3 டீஸ்பூன்லேருந்து 4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். குழம்பு நிறைய நாள் வச்சுக்க போகிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சது பிறகு இதில் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரே ஒரு பச்சை ஏலக்காய், கூடவே கல்பாசி கட்டாயமாக ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு, ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் போட்டுக்கலாம். இப்போ போட்டிருக்கிற மசாலா நல்லா செவந்து பொரியட்டும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு செவந்து வந்ததுக்கப்புறமா ஒரு 10-11 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கினது அரை கப் அளவுக்கு இருக்கும், அதை இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் லைட்டாக சவக்க வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை இலைகளையும் கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா செவந்து இந்த அளவுக்கு வறுபட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த வெங்காயம் தக்காளி மசாலா விழுது, அதை சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறப்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த மிக்சியில் இப்போதைக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி சேர்க்கக்கூடாது. மசாலாவை நல்லா சுத்தமாக வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா இந்த எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா நிறம் மாறி எண்ணெய் பிரிய வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே மிதமான தீயில் வதக்கின எண்ணெய் பிரிய திக்காயிடுச்சு. இந்த சமயத்தில் நல்லா கொதிக்கிற தண்ணி இல்லை சுடு தண்ணி தேவையான அளவு கொஞ்சமாக மிக்சியில் ஊற்றி அலம்பி சேர்த்துட்டு கூடவே நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி, சுடு தண்ணி இல்லை கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த குழம்புல உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இன்னொரு ஒரு டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். டேபிள் சால்ட்டுனா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிதமான தீயில் எண்ணெய் பிரிய வெந்து வரணும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆகும். மூடி வச்சு வேக விடுங்க. அப்படி இல்லைன்னா தலை வெளியில் சிதற ஆரம்பிச்சிடும். இப்போ இது வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு கிட்டத்தட்ட 18 நிமிஷமாகவே நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் பிரிய நிறம் மாறி குழம்பு நல்ல தகன்னு சூப்பராக ரெடி ஆகிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதில் தேவையான அளவு கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் தாராளமாகவே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அவ்வளோதான், நான் குழம்பு ஆஃப் பண்ணிட்டேன். குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் தளன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும். இதுவே நாறிடுச்சுன்னா நல்லா கெட்டியாயிடும். இந்த குழம்பை ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ வச்சு நல்லா சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் 5லேருந்து 10 நாள் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த தக்காளி குழம்பை இதே அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.